Praise the Lord. Praise the Lord. எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். Happy Easter. இந்த உயிர்த்தெழுந்த நாளின் ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம். இந்த நாள் நம்ம வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு விசேஷத்த நாள். ஏன்னா நமக்காக அடிக்கப்பட்ட ஒருத்தர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த நாள். இது தேசமெங்கும் உலகமெங்கும் ஒரு பெரிய செலப்ரேஷனாக கொண்டாடுவாங்க. நம்மளும் அந்த கொண்டாட்டத்தில் தான் இருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற, இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒரு விசை கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். இதை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பெரிய உயிர் மீட்சியை அப்பா கட்டவிழ்க்க போகிறாரு. எப்படி நோவா காலத்தில் மழையை பற்றியோ வெள்ளத்தை பற்றியோ அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. சடனாக ஆண்டவர் வாக்கு பண்ணார். மேலேருந்து மட்டும் இல்லைங்க, பூமியும் உடச்சிக்கிட்டு தண்ணீர் வந்துச்சான். அதை போல் இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் எந்த பக்கம் இருந்து வரும்னே தெரியாது. இது வரைக்கும் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அப்பா அப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும், உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, தனிப்பட்ட விதத்துலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்பா கட்டவிழ்க்க போகிறாரு. உங்கள் ஊழியங்கள் வேற லெவலில் மாறப்போகுது. உங்கள் பிஸ்னஸ் வேற லெவலில் மாறப்போகுது. நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஆசீர்வாதமாக இருப்போம். ஒரே ஒரு வேத வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அழகான வேத வசனம். அந்த வசனம் என்னன்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற இந்த வேத வசனம் தான். இன்றைக்கி எல்லாருமே ஒரு காரியத்தை தியானிப்பாங்க. என்னென்னா, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு நிறைய சப்ஜெக்ட் ஓடும். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் பேசணும்னு விரும்புகிறோம். என்னென்னா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை அடைச்சி வச்சுருந்த எல்லா காரியங்களும் விலகி, அந்த காரியங்கள் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இல்லை. பண பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், வியாதிகளாக இருக்கட்டும், பலவீனங்களாக இருக்கட்டும், இது வரைக்கும் அது உங்களை அடைச்சி வச்சிருந்துச்சில்ல. இயேசு அந்த 3 நாள் அந்த கல்லறையை எப்படி அடைச்சி வச்சிருந்துச்சோ அதை போல் அடைச்சி வச்சுருந்துருக்கோம். ஆனால் அப்பா இன்றைக்கி சொல்கிறாரு, அப்பா அங்கே வேத வசனம் சொல்லுதில்ல, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்னு. அதை போல் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் அந்த இஷ்யூஸ் ஒன்றுமே இருக்காதுங்க. தேங்க்யூ ஜீசஸ். அதே போல் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வருது. என்னென்னா, நம்ம எவ்வளவோ ஈவினிங் டைம்ஸில் பார்த்திங்கன்னா கதவு ஜன்னல்லாம் நல்லா அடித்து சேஃப்டியாக குட் நைட் எல்லாம் போட்டு எல்லாம் சேஃபாக வச்சுருக்கோம். ஆனாலும் ஒரு கொசு எங்கேருந்து தான் வருது, எப்படி தான் வருது தெரியல, ஆனால் வந்துடுது கரெக்டாக நேரத்துக்கு. அதே போல் நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் தெரியுமா, சுத்தம் பண்ணி நீட்டாக தொடச்சி வைப்போம், எல்லாம் க்ளோஸாக இருக்கும். ஆனால் தூசி பார்த்திங்களா, ஒரு 2 days விட்டு சும்மா அப்படி தடவி பாருங்களேன், தூசி எப்படி வரும் நீட்டு. அந்த மாதிரி ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுப்பா, எப்படி வருதுப்பான்னு தெரியல, அப்படி பிச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் வரும். ஆமென். Thank you Jesus. ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயிர் மீட்சியை உண்டு பண்ணுகிற நாள். நாம் சொன்னது போல், முதல்ல சொன்னது போல், நோவா காலத்தில் ஜனங்க மழையும் பார்க்கல, வெள்ளத்தையும் பார்க்கல, பூமியும் வானமும் பொடைச்சிக்கிட்ட ஆசீர்வாதங்கள் வந்துச்சு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதங்கள் அப்படியே பொடைச்சிக்கிட்டு வருங்க. 8 திசைகளிலிருந்து வரும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். உங்கள் மேலே ஒரு ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங்கை பேசுகிறோங்க. செழிப்பின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் தாண்டம் ஆட போதுங்க. நிறைய பேர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நானே ஒரு கோயிலுக்கு போயிட்டுருந்தேன், அங்கே ஒரு பிரச்சனையோடு ஒரு கோயிலுக்கு போயிட்டுருந்தேன், அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு பிரச்சனை தங்குன்னு ஆடிட்டு இருந்துச்சான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் கூட இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க, என்னப்பா இன்றைக்கி உயிர்த்தெழுந்த நாளில் இதை பேசாமல் இவங்க ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறேன்.
ஆண்டவர் ஏன் அடிக்கப்பட்டு அவர் புதைக்கப்பட்டு 3ஆம் நாள் ஒரு உயிர் திறந்தார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவே ஒரு விதை. நம்மளும் ஞானஸ்தானன்ற ஒரு காரியத்தில் நம்மளும் மரித்து, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். சரிங்களா? ஸோ ஆண்டவர் அப்படி புதைக்கப்பட்டு விதைக்கப்பட்டு அவர் உயிர் தெழுந்தனால தான் நிறைய அன்றைக்கி ஒரே இயேசு கிறிஸ்து இருந்தார். இன்றைக்கி எத்தனை இயேசு கிறிஸ்து பாருங்க. நம்ம எல்லாரும் ஒரு குட்டி இயேசு கிறிஸ்து தான். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே குட்டி தேவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமீன். ஸோ அதனால தான் அந்த விதை அந்த மண்ணில் புதைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. ஆண்டவருக்கு தேங்க்ஸ் பண்ணலாம். ஆண்டவரே நன்றி, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தணும். ஸோ அவர் உயிர் தெழுந்தார். எல்லா விஷயத்துலேயும் மரித்த கிரியங்களை விட்டு உயிர் தெழுந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம மைண்டில் இருக்கிற நிறைய மரித்த கிரியங்கள் காரியங்கள், சரிங்களா, நமக்கு பாரம்பரிய சபையில் போடப்பட்ட பலமான வாரங்களெல்லாம் இந்த நாட்களில் தகற்று எறியப்பட்டுட்டோம். ஏசப்பா சிறையில் அடித்து கொண்டுட்டாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க சீசருங்க. பார்த்தீங்கன்னா அந்த நாளில் ஏசு கிறிஸ்து சிறையில் போட்ட உடனே, அவர் மரித்த உடனே எல்லாரும் கதவை பூட்டி பயத்தில் உட்காந்து, ஆண்டவரே தலைவரே தூக்கிட்டார், நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் முன்கூட்டியே சொன்னார், இந்த மாதிரி நான் சிலுவையில் மரித்து குட் ஃப்ரைடே அன்றைக்கி ஈஸ்டர் அன்றைக்கி உயிர்த்தெழ போகிறப்பா, பொறுமையாக இருங்க அப்படின்ட்டு. எப்போ இவங்களை குட் ஃப்ரைடேல புதைச்சாங்களோ கதவு ஜன்னல்லாம் அடிச்சுட்டு வெளியிலே போகல, சாப்பிட்றதுக்கு போகல, பாத்ரூம் போனாங்களே சுற்றி பார்க்கும், ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணுவாங்க, பாவம் வெளியவே போகல, பயந்து ஜெபிச்சுருக்காங்க. ஆண்டவரே எங்களுக்காகாச்சும் நீங்கள் உயிரோட வந்துருக்கு. அவர் உயிர் திறந்து வர வேண்டியது மிகவும் அவசியம். அவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்காகவும் நமக்காகவும். இவங்க ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க, வந்துருங்க ஆண்டவர் வந்து நின்னார். பார்த்தீங்களா? அவங்க நடுவில் வந்து நின்னார், பூட்டப்பட்ட வீட்டு நடுவில் வந்து நின்னார். அவங்களுக்குள்ள இருந்த அவிஸ்வாசம் என்ற மரித்த காரியத்தை எடுத்து போட்டாருங்க ஆண்டவர். பிரத்யட்சமா வந்து நின்னாருங்க, பாருப்பா அப்படின்னு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நிறைய காரியங்களே இருக்கலாம். மரித்த காரியம்னா என்னது? அதுக்கு செயல் கிடையாது, அதுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, அது செத்து போச்சு. ஆனால் நமக்குள்ள என்னது? உயிரோடு இருக்குது, உயிரோடு இருக்குது, உயிரோடு இருக்குன்னு நம்ம தான் அதுக்கு உயிர் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம தான் அதுக்கு விசுவாசத்தில் உயிர் கொடுத்துட்ருக்கோம். ஆமாம், நிறைய நெகட்டிவான திங்ஸ், செத்து போன திங்ஸ்க்கு நம்ம தான் உயிரை கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அதை உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் எடுத்து போடுறோம், உங்கள் மைண்டில் அதை எடுத்து போடுறோம். சரிங்களா? பிரத்யட்சமாக வந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு காட்சி கொடுக்க போகிறாரு, உங்களை பலப்படுத்த போகிறாரு. ஆமென். ஏன்னா ஆண்டவரை உண்மையாக தேடுற யாராக இருந்தாலும் தேடுகள் கண்டடைவீர்கள். நம்ம ஈஸ்டரில் மட்டும் தேடுறது குட் ஃப்ரைடேனால அப்படி கிடையாது. அனுதினமும் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள இருக்குங்க. நம்மளே ஒரு இயேசு கிறிஸ்துவா இருக்கும். ஆமென். சரிங்களா? அவருக்கு என்றென்றைக்கும் சாகாம அவர் உயிரோட உன்னதத்தில் உட்கார்ந்துருக்க. அதே போல நம்ம கூட விசுவாசிக்கிற நீங்களும் நாங்களும் மறிக்காமல் நம்ம நித்தியமா அவரோட கூட வாழ்ந்திருப்போம். ஆமென். எப்போ மறிச்சு 70 வருஷம் வாழ்ந்து புதைச்சிட்டு அதுக்கப்புறம் உயிர்த்தெழுத அதை பற்றி நான் பேசலை. லாசரு மரித்து போய் 3 நாள் அடக்கம் பண்ண பிறகு 3வது நாளாப்பா 4வது நாள் வந்தார் ஏசப்பா. 4 days டிலே. அவர் வேணும்னே டிலேயா வந்தார்னு பைபிள் சொல்லுது. டிலே பண்ணி வந்தார். அப்போ ஆண்டவர் மரியாதை கிட்ட சொல்கிறாரு, இல்லை உயிரோட எழுப்பிடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு. அப்போ மரியாதை சொல்கிறாப்புல, நீங்கள் இங்கே இருந்துருந்தா அவன் மறிச்சே இருக்க மாட்டான், சரி செத்து போயிட்டான் தெரியும், உயிர் தெழுந்த நாட்களில் அவர் அவர் உயிரோட எழுப்பார் தெரியும் ஆண்டவரே,
ஏம்மா நான் அந்த கதை பேசலை, இப்போ நடக்கிறத சொல்கிறேன். நீங்களும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆமாம் அப்போது நம்ம எல்லாம் ஒரு நாள் மறைச்சிருவோம், அதுக்கப்புறம் ஏசப்பா வந்த உடனே உயிரோட எழுப்பிடுவார், நித்தியமாக வாழலாம். அந்த வாழ்க்கையை பற்றி நான் பேசல, ப்ரெசன்ட் லைஃப்பை பற்றி பேசிட்டு இப்போ இருக்கிற வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நீங்கள் மறிக்காமல் இருப்பீங்கங்க. என் நாமத்தில் எது கேட்டாலும் கொடுப்பார் ஆண்டவர். நம்ம தான் நமக்கு இவ்வளோதான் 70-80 சங்கீதத்தில் சொல்லிட்டாரு. மனுஷனோட ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால 80 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்குறேன், முதலாவது ஆதாம் 920 இயர்ஸ் 920 வருஷம் வாழ்ந்தாரே, அந்த கண்ணுக்கு வெண்ணெய் இந்த கண்ணுக்கு சுண்ணாம்பா? நானும் ஆதாமுடைய சந்ததி தான், ஆபிரகாமுடைய சந்ததி தான், ஏசு கிறிஸ்துவோடைய சந்ததி தான். எனக்கும் வேணும் ஆண்டவர், 1000 வருஷம் நான் வாழணும். எனக்கு ஆசை இருக்கு, நான் கேட்குறேன். ஆமென். நீங்களும் கேளுங்க. ப்ரெசண்ட்டை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். லாசருவை சொல்கிறாரு, எம்மா இப்போ எழுப்ப போகிற ஸ்பாட்டில் சுடுவா, ஒரு இப்போ உனக்கு ஒரு என்ன சூடான ஒரு நியூஸ், லேட்டஸ்ட் நியூஸ் காத்திருக்குன்னு. பிரேக்கிங் நியூஸ். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, லாசரு எழுப்பின பிறகு ஆண்டவரை பார்க்கறதுக்கு வரலையா, லாசரை பார்க்க வந்து. உண்மையாகவே மனுஷனா உயிரோட எழும்பிட்டானா, பேகி வந்து உட்காந்துருக்குதா? லாசரை பார்க்கும்படிக்கு அநேகர் வந்தார்கள். ஸோ ஆண்டவர் இப்போ ப்ரெசன்ட் லைஃப்பை பற்றி சொல்கிறாரு உங்ககிட்ட. சரிங்களா? மரியாதை போல் நம்ம பைபிளில் படித்து பாரம்பரிய சபையில் கேட்டு 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 அதே நம்ம தலையில் நிரப்பிட்டுருக்கோம். சாகாமல் நம்ம உயிரோடு இருப்போம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நம்புறது கஷ்டமாயிடுச்சு. நீ செத்து போவான்னா ஓ ரொம்ப சந்தோஷம். யாராச்சும் வாழ்த்துனாங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படும். இப்போ கல்யாணத்துக்களெல்லாம் போகிறாங்க, வாழ்த்துறாங்க, 100 வருஷம் 100 ஆண்டு வாழுப்பா, வாழை மரம் வாழ்றது போல் என்ன சொல்கிறாங்க, வாழையடி வாழை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அங்கே ஜீவனே கொடுத்தார். நம்ம மறிக்காமல் நம்ம உயிரோட நீடிய ஆயுஷ் நாட்களோட வாழணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த மரணத்தை சந்தித்து அவர் மறுபடியும் உயிர் திழந்தார். அந்த மரணத்துக்குள்ளவே எதுவுமே அவரை அடக்கி வைக்க முடியலையாம். மரணமோ பாதாளமோ பிசாசோ சங்கிலிகளோ எதுவுமே இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் தேவனை கட்டுப்படுத்த முடியல. அதே போல் உங்களையும் எங்களையும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் தேவதூதர்களும் எதுவுமே இருந்தால் பசியோ பட்டுன்னு எதுவே நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது, நம்மளை அடக்க முடியாது. பேதுருவாகிய உனக்கு நான் பாதாளத்தின் திருவுக்களை கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு. உன்மீது என் சபையை கட்டுவேன்னு சொல்றாரு. பாதாளத்தின் வாசல்கள் அவைகளை மேற்கொள்ளாதுன்னு சொல்றாரு. அதை பூட்டவும் திறக்கவும் உங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமென். நிறைய பேர் நினைக்கிறீங்க மரணத்தை ஜெயிக்கிறதெல்லாம் ஓகே பிரதர், இருக்கிற இஷ்யூவை வச்சுக்கிட்டு மரணத்தை ஜெயிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஆண்டவர் மரணத்தை ஜெயித்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், வேதத்தில் சீஷர்கள்லாம் ஒரு அறையில் கூடி உள் தாப்பால் போட்டு அமைதியாக இருக்காங்க. ஆண்டவர் கதவை தட்டி உள்ளே வரல, அப்படியே அந்த இன்விசிபிளாக விசிபிள் ஆகுறாரு. சரிங்களா? இது சூப்பர் நேச்சுரல். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற உங்கள் வாழ்க்கையிலையும் இது வரைக்கும் நடக்காத அற்புதங்கள் நடக்குங்க. நீங்கள் பிலீவ் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் அதை நம்பினீங்கன்னா, ஏன்னா கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாது விசுவாசிக்கிறவனே பாக்கியவன் அப்பா சொன்னார்ல. நம்ம எல்லாரும் காணாது விசுவாசிக்கிறோம், அவரை நம்புகிறோம், அவர் நம்ம கூட இருக்காருன்னு எல்லாருக்கும் சொல்கிறோம். சில பேர் என்ன திரும்ப சொல்லுவாங்க, வெளியே சொல்லி தான் ஆகணும், அவர் சுவிசேஷம் நம்ம மேலே விழுந்த கடமை இல்லை, அதனால் சொல்லி தான் ஆகணும் அப்படின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அது உங்கள் மேலே விழுந்த கடமையாக இருந்தாலும் நீங்கள் நம்பி சொல்கிறீங்கல்ல, அந்த நம்பிக்கையை அந்த விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம அதை அப்ளை பண்ணும் போது நம்ம நிறைய பேருக்கு சாட்சியாக இருப்போம். நம்ம போய் சொல்லவே தேவையில்லைங்க, ஏசு உயிரோடு இருக்காரு, ஏசு எல்லாருக்குமே தெரியுங்க. அவங்க ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்
ஏன் கடவுளே இல்லைன்றவங்க கூட சொல்லுவாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினாருன்ட்டு. சரி, இதை எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம இன்னும் ஜனங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம வாழ்க்கை சாட்சியாக மாறணும். உங்களை என்னையும் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, எப்படியோ இருந்தாங்க, அவங்க சாமி உயிரோடு இருக்குது, உண்மையான சாமி தான், எப்படி உயர்த்தி வச்சுருக்காங்க பாருங்க, அப்படின்ற அளவுக்கு ஒரு உயர்வை நம்ம எதிர்பார்க்கணும். கண்டிப்பாக அது இந்த நாட்கள்ல இருந்து நம்ம வாழ்க்கையில் உண்டாகும். ஜனங்க சாட்சி சொல்லணும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து. கடவுள் ஒரு மனுஷன் கூட இல்லைன்னா இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்க முடியாது. இவ்வளோ சீக்கிரம் உயர்வு வர முடியாது. இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சுகம் வர முடியாது. கண்டிப்பாக கடவுள் இவங்க கூட இருக்கிறாரு. இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். தானியேலை சிங்க கெவியில் அன்றைக்கி போட்டாங்கல்ல, அப்போது ராஜா கேட்குறா, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா? உன்னை விடுவித்தாரா? உயிரோட இருக்கியா? சிங்கம் உன்னை கொண்டு போட்டுடுச்சா? அப்போ அவர் சொல்றாரு, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவித்தார். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோட இருக்கிறார், என்னை விடுவித்திருக்கிறார், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், விடுதலையை கொடுத்திருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், செழிப்பை கொடுத்திருக்கிறார், பேங்க் பேலன்ஸை கொடுத்திருக்கிறார், நகை நட்டுகளை கொடுத்திருக்கிறார், பொண்ணு வெள்ளி எல்லாம் கொடுத்திருக்கிறார், கார் பங்களோஸை கொடுத்திருக்கிறார், சொத்து பத்துகள் காருங்க எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆமென். ஆமென். சரி, இதெல்லாம் கண்டிப்பா வருமா பிரதர்? எல்லாம் உங்களை யாருமே நாங்கள் மோட்டிவேட் பண்ணலைங்க, நாங்கள் மோட்டிவேட் ஸ்பீக்கர் இல்லை, சரிங்களா? அப்பாவுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். அவர் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அந்த மரணமே அவரை கட்டி வைக்க முடியலைங்க. 3ஆம் நாள் தலை வெளியே வந்துருச்சு. தலையே வெளியே வந்துச்சு. நம்ம சரீரங்க தலை மட்டமா வெளியில வந்துச்சு, சரீரத்தோட சேர்த்து தாங்க வந்துச்சு வெளியில. நம்ம அப்பாவுடைய சரீரம் தலையோட ஒட்டி இருக்கும், எப்படி வெளியில வராம இருக்க முடியும்? தலை மட்டும் உயிரோட இருந்து உடம்பு செத்து போயிருந்தா அதுக்கு உயிர் இருக்கிற பாடின்னு சொல்லுவாங்களா? ஏற்கனவே தலை சொல்ல மாட்டாங்க, பாடி தான் சொல்லுவாங்க. டெட் பாடின்னு தானே சொல்லுவாங்க. அப்போது நம்ம தலையே உயிரோடு எழும்பி வந்துருச்சு. மரணத்தை ஜெயிச்சிருச்சு, வியாதியை ஜெயிச்சிருச்சு, பாபத்தை ஜெயிச்சிருச்சு, தரித்திரத்தை ஜெயிச்சிருச்சு. எல்லாவற்றிலும் அவர் ஜெயம் கொண்டவராய், ஜெய கிறிஸ்துவாய் இந்த பூமியில சுற்றி திரிந்தாருங்க. அதே அப்பா தாங்க நம்ம அப்பா, அந்த அப்பா தாங்க நம்ம அப்பா. இப்போ ரீசெண்டாக ப்ரீ வெட்டிங் முகேஷ் அம்பானுடைய பையனுக்கு நடந்துச்சுல்ல, எவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தினார். ஏன் அவ்வளோ பிரம்மாண்டமாக நடத்தினார்? அவர்கிட்ட அவ்வளோ செல்வம் இருக்குது. உலகத்தரமான ஒரு பிஸ்னஸ்மேன் தான் பையனுடைய ப்ரீ வெட்டிங்கை, கல்யாணம் கூட இல்லை, ப்ரீ வெட்டிங்கை வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. உலகத்தரமான தகப்பன் தான் பிள்ளைக்கு ஒரு நல்ல நல்ல காரியங்களாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் உன்னத தகப்பனுங்க நமக்காக ஜீவனை கொடுத்து மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறாரு. அவர் ஒரு வேர்டு லிட்ரலாக சொல்கிறாரு, கேளு, நீ சந்தோஷம் அடையும்படி என் நாமத்தினால நீ கேட்குறத அது உன் சந்தோஷத்துக்காக நான் கொடுப்பேன்னு சொல்கிறாருங்க. நிறைய உலகத்தரமான தந்தைகள் பார்த்துட்ருக்கலாம், அம்மாக்கள் பார்த்துட்ருக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு வேர்டு சொல்கிறேன், நம்ம பசங்களுக்கே நம்ம நல்ல காரியத்தை கொடுக்கணுன்னு பார்த்து பார்த்து செய்வோம். 1 hour 2 hours ஓட்டி எக்ஸ்ட்ரா பார்த்தாலும் அந்த அமௌண்ட்டை வச்சு என் பையனுக்கு ஏதாவது பெஸ்ட்டாக கொடுக்கலாமா, பெஸ்ட்டு ஸ்கூலு, பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸு, பெஸ்ட்டு வெஹிக்கிளு, அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப், ஒவ்வொன்றுத்தையுமே பெஸ்ட்டாக பார்த்து செய்வோம். நம்ம எல்லாருமே இந்த உலகத்தரமான தகப்பன், தாய், பிள்ளைங்க. ஆனால் உன்னத தகப்பன் நம்ம அப்பா நமக்கு எல்லாவற்றிலும் இன்னும் பெஸ்ட்டாக தாங்க கொடுப்பாரு. தேங்க்யூ ஜீசஸ். ராஜா சலந்தரதனா, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும்
அப்பா மரணத்தை ஜெயித்ததை போல நீங்கள் மரணத்தை ஜெயிப்பீங்க. உங்கள் குடும்பத்தில் பரம்பரையாக இந்த இள வயது டெத்து நடந்துட்டுருக்கு. கர்த்தர் சொல்கிறாரு, அதை கேன்சல் பண்ணுறாரு. அந்த இள வயது மரணத்தை கேன்சல் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் உங்கள் குடும்பங்களில் வியாதி படுக்கை இல்லை. இயேசுவின் நாமத்தினால அந்த வியாதி படுக்கையை கேன்சல் பண்ணுறாரு. கடன், தொடர்ந்து கடன் உங்களை சுற்றி வந்துட்டே இருக்கு. ஒரு கடனுக்கு மேலே இன்னொரு கடன், ஒரு கடனுக்கு மேலே இன்னொரு கடன். அப்பா சொல்கிறாரு, அந்த கடனை நான் கேன்சல் பண்ணுறேன். இந்த ரெசரக்ஷன் டேயில், இந்த உயிர் தெழுந்த நாளில். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உங்களுக்கு ஒரு கிரீடத்தை வைக்கிறாருங்க. இந்த வார்த்தையை பார்க்குற ஒரு சிலர் மேலே ஒரு ராஜரீக கிரீடம் இறங்குது, ஒரு ராஜரீக அனாயிண்டிங் இறங்குது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ராஜானா எப்படி தெரியுங்களா? அந்த ராஜாவை பார்க்க ஜனங்க வரும்போதெல்லாம் ராஜாவும் அள்ளி கொடுப்பாரு. ராஜா அள்ளி கொடுக்கறத விட அவங்க அள்ளி கொண்டு வந்து ராஜாவுக்கு காணிக்கையாக வைப்பாங்க, அவரை கனம் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஜீசஸ். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க ஜனங்க வரும்போது அவரை ஹானர் பண்ணுறதுக்கு நிறைய பொண்ணு வெள்ளி நிறைய காணிக்கைகளை கொண்டு வருவாங்க. இது ஒரு பக்கம், இது ஒரு தீர்க்கதரிசி. அடுத்த லெவல் என்ன தெரியுங்களா? சாலமோன் ராஜா. எதிரி நாட்டு ஸ்திரீ வந்து சாலமோனுடைய ஞானத்தை அப்படியே பார்க்கணும், என்ன எல்லாரும் வேறு லெவலில் சொல்கிறாங்களேன்ட்டு பொண்ணு வெள்ளி வைடூரியங்கள்லாம் கொண்டு வந்து அவர் முன்னாடி அப்படியே குவிக்கிறாங்க. இது ஒருத்தர். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தீர்க்கதரிசி, ஊழியக்காரனும் சொல்லிட்டேன், ராஜா அவரையும் சொல்லிட்டேன். சாதாரண ஒரு மனுஷன். பிரதர் ஊழியக்காரங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க பிரதர், நிறைய பெரிய பெரிய பதவியில் வகிக்கிறவங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க பிரதர். நான் ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு என்ன பிரதர் கிடைக்குன்னா? யோபு அவருடைய நல்ல நிலைமைக்கு வரும்போது அவரை பார்க்க வர்றவங்க என்ன பண்ணுறாங்களாம்? தங்க காசு, வெறும் தங்க காசுகளாக கொண்டு வந்து கொடுக்குறாங்களாங்க. இன்னைக்கு அப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் இலவசமாக வரும். 50,000 60,000 70,000 சவரன் விற்கிறது பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றீங்களா? அப்பா சொல்கிறாரு. சொல்லுங்க சார். இப்போது லலிதா ஜுவல்லரி ஓனர் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தார் நியூஸில், நான் பார்த்தேன். 1 கோடி ஆகுமாம் 1 கேஜி தங்கம். இல்லை 5 கோடி ஆனாலும் வாங்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து 1 கேஜி எவ்வளோ 50 lakhs, எவ்வளோ 60 lakhs இருக்குது. 1 கோடி பண்ணிவிடுவோம் சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அப்போ கூட வாங்க ஜனங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கே அந்த ஹோப் இருக்கும். போது நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருக்குறாரு. இல்லை சில பேர் எல்லா ஃபினிஷ்டு ஒர்க்கை தான் நம்மளுக்கு ஆயத்தமாக ரெடிமேடாக கொடுத்துருக்குறாரு ஆண்டவர். சரிங்களா? 5 அப்பத்தி 2 மீனையும் அவர் வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் ரெடியாக கொடுத்தாரு. எலியாவுக்கு உணவு கொடுத்தாரு, காகை மூலியமாக ரெடியாக கொடுத்தாரு. சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எடுத்து அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் இன்ஸ்டன்ட் பிளெஸிங் தாங்க. நினச்சி பார்க்காத இடத்துல இருந்து ஆசீர்வாதங்கள் வந்துட்டே இருக்கும். 8 திசைகள் இருந்தும் பணங்கள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். சொந்த வீடுகள் சொத்துக்கள் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். இந்த உயிர் தெழுந்த நாளில், இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நாங்கள் பேசுகிறோம். பிளெஸ்ஸிங்ஸு அல்டிமேட்டாக வருங்க. ஆமென். ரிசீவ் பண்ணுங்க அப்படியே. ஆமென் ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணிட்டே இருங்க. யோபை பாருங்க, சும்மா பார்க்க வந்துங்க. ஒரு 1000 பேரை வச்சுக்கலாமா, இல்லை ஒரு 2000 பேர், அப்படி இல்லை அந்த ஊரே பார்க்க வந்திருக்கோங்க. ஏன்னா அவனுடைய நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்தது. எல்லாம் வந்தவங்கெல்லாம் அவனை ஆறுதல் படுத்தாமல், நீ என்ன பாவம் பண்ணியோ, என்ன செஞ்சியோ, ஏது பண்ணியோ, உனக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு சொல்லிட்டு போனவங்கெல்லாம் கோல்டு காயின் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, இப்படி இருந்த நீ எப்படி ஆயிட்ட அப்படின்னு பரிசுகளை எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டார் இல்லை நம்ம ஆண்டவர். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறாங்க. உங்களுடைய பழைய நிலைமையை உங்களுக்கு ஞாபகமே வராது. அந்த அளவுக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு, இதோப்பா இந்த ஊரில் ஒருத்தர் இருந்தாரே, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார், மாடு மேய்ச்சிட்டு இருந்தார், இப்பா அதுதான்ப்பா அவருடைய பங்களோ, அப்படி பேர் சொல்லிலாம் கூப்பிட்றதப்பா அவரு, இப்போல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டார் அவரு. புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தேங்க்யூவா. எல்லாம் ஜெபிக்கலாங்களா? என்ன பிரதர்,
வேத வசனங்களை எடுத்து அப்படியே ஆராய்ச்சி பெரிய பெரிய மெசேஜ் கொடுப்பீங்கன்னு பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் முடிச்சிட்டிங்களேன்னு சிலர் யோசிக்கிறீங்க. ஆனால் எனக்கு தெரியுது உங்களுக்கு தேவையான வேர்டு உங்கள் கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. உங்களுக்கு தேவையான காரியம் உங்களை தேடி வந்துருச்சு. சரிங்களா? டைம் கம்மியாக இருக்குது, நான் ஆண்டவர் சீக்கிரமாக கொடுக்குறாரு. பாருங்க, அன்றைக்கி 3 நாள் ஆண்டோடைய வார்த்தையை தேவ சமூகத்தில் ஜனங்கள் கேட்டாங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இல்லை இன்ஸ்டன்ட் ஆர்டர் பண்ணி கொடுக்கறதுக்கு. சரிங்களா? ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணார் ஆண்டவர்? டக்குன்னு என்ன பண்ணார், அந்த என்ன இருக்குது பார்க்கலாம் இவங்ககிட்ட, ஒருவேளை தோசை சட்னி இல்லை கறி குழம்பு அப்படி இருந்திருந்தா நம்ம இந்தியாவிலனா அதே பெருகி கொடுத்துட்ருப்பார். என்ன இருக்குது இம்மீடியட்டாக, ஏன்னா 3 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இவங்கள விட்டால் சோர்வடைஞ்சு விழுந்துருவாங்கன்னு தெரியும். அப்படி ஆசீர்வாதம் கிடைக்காம ஜபிச்சு சோர்ந்து போய் காத்திருக்கிற உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்குறாரு ஆண்டவர். ஃபுட் இன்ஸ்டண்ட்டாக பிளஸிங்கை கொடுக்குறாரு. ஏன்னா என் ஜனங்க, என் பிள்ளைங்க சோர்ந்து போவாங்க, இதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பொறுமை இல்லை, அவங்களுக்கு பலன் இல்லை, அவங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு உங்கள் விசுவாசத்துக்காக அவரு சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக செயல்படுறாரு. எடுத்து சாப்பிடணும், அவ்வளோதான். ஆமென். Thank you Lord. Thank you Lord. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம். இந்த ரெசரக்ஷன், இந்த உயிர் தெழுந்த நாளில் ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில் மரித்திருக்கிற எல்லா காரியங்களும் உயிர்ப்பிக்கப்பட்டதற்காக நன்றி. சுக பலன் ஆரோக்கியத்தை பேசுகிறோம், பணங்களை பேசுகிறோம், சொத்துக்களை பேசுகிறோம், குடும்ப உறவுகளில் ஆண்டவரே ஒரு மறு சீரமைப்பை பேசுகிறோம். ஆண்டவரே இவங்க அக்கௌண்ட்டுகள் எல்லாம் நிரம்பட்டும் ராஜா. ஓ செழிப்பு இவங்க கால்களை சுற்றி வரட்டும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். மகிமையான காரியங்களை கத்த செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். காட் பிளஸிங்க. விசேஷமாக இந்த உயிர்த்தெழுந்த நாளில் மறுபடியும் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ரெசரக்ஷன் டே. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் ஏதாவது இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ.